உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த 5 ஆண்டுகள் விவசாயிகளின் பொற்காலமாக இருக்கும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, முதலமைச்சர் விஜயின் முதல் பிரச்சாரம் பரந்தூரில் விவசாயிகளுக்காக நடத்தப்பட்டது என்று கூறினார். 200 தொகுதியில் வெல்வோம் என்று சொன்ன திமுக தனது தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன் பற்றி பேசவே இல்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் கூறியதை முயற்சியாக எடுத்து 5,932 கோடி ரூபாய் விவசாய கடனை முதலமைச்சர் விஜய் தள்ளுபடி செய்திருப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் அரிசி தரமற்றதாக இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்ததை அடுத்து இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பொதுமக்களுக்கு தரமான அரிசியை வழங்கும் நோக்கத்திலும் தான் சன்ன வகை நெல்லுக்கான ஊக்கத்தொகை உயர்த்தப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். கரும்புக்கான ஊக்கத்தொகையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, 100% இருந்த கரும்பு சாகுபடி 30% குறைந்துள்ளது எனவும் கூறினார். அவருடைய முதல் பிரச்சாரம் காலடிப்பட்டது பரந்தூர் ஒரு விவசாயிகளுக்கு உதவியாக இருப்பதற்காக. அப்பொழுதே சொன்னார், என்னுடைய வாழ்க்கை விவசாயிகளுக்காக இருக்கும். நாங்கள் சொன்னோம் விவசாய கடன் தள்ளுபடின்னு. அதை முயற்சியாக எடுத்து 5,932 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார். ஆனால் 200 தொகுதியில் வெல்வோம் சொன்ன திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில விவசாய கடன் தள்ளுபடி பேசவே இல்லை. கரும்போடைய ஏக்கர் பரப்பளவு இந்த 5 வருஷத்துல, கடந்த 5 வருஷத்துல எத்தனை லட்சம் ஏக்கர்ல இருந்து எத்தனை லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கு. குறிப்பாக வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர், இங்க இருக்கு முன்னாள் அமைச்சர் வேலுண்ண இருக்கிறாரு, 100% 30% குறைஞ்சிருக்கு கரும்புடைய சாகுபடி. எல்லா ஃபேக்டரிஸும் மூடி இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு தேவையான சர்க்கரை அளவு இதே மாதிரி நம்மளுடைய விவசாயிகள் கரும்பு பயிர் நாளைக்கு மகாராஷ்டிரால இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நிலைமை வரும். இன்றைக்கு மகாராஷ்டிரால இருந்து வந்துட்டு இருக்கு.